சாப்பாடு தண்ணி எல்லாமே இருந்தேன். நீங்கள் வந்த அப்புறம் சாப்பிட்றது உங்களோட புண்ணியத்தில் உண்மையில் இதில் வந்து சர்மி எங்களுக்கு டீ கொண்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் டீ இல்லை சும்மா வந்து காசு வாங்கிட்டு போகிறேன். நான் நினைச்சேன் அவதான் இப்போ எங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். உப்பு வேணுமே அதை இப்போ குரலே காட்டாவப்பா. ஐயோ வந்து இப்போ வாங்குற காசுக்கு விசுவாசமாக வேலை செய்ய வேணும். நம்பி தவிர போகிறவங்க அப்போ அதுக்கு வந்து சுத்தமான முறையில் வேலையை வந்து செய்து கொடுக்க வேணும். இந்த பக்கத்தில் என்னென்னா பாடி இருந்தால் ஆளுக்கு தத்தமே போகும். ஓ+10 என்ன காணாதுன்னு இறக்கிட்டேன் இருந்திருத்தது இல்லை. வேலை செய்யும் அதுதான் சிரிஞ்சோட வந்திருக்கேன். ஆமாம் சிரிஞ்ச பார்க்க பயமா கிடக்கு. அதுதான் காசு தந்து தான் வேலை செய்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து சரியான முறைக்கு நீட்டாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் தான் நாங்கள் வாங்குகிற காசு கூட எங்களுக்கு அந்த ஒரு நிலையாக நிற்கும்னு சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்களுடைய கராச்சியில் தான் நின்று ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்ண்டு ஒவ்வொரு நாள் நினைக்கிறது. கராச்சியில் வேலை செய்கிற வீடியோவில் வந்து காட்டணும் எடுக்கணும், நிறைய பேர் கேட்ட இணையத்துக்காக போடணுமென்று நினைக்கிறது. சில சந்தர்ப்பங்கள் நான் வேலை செய்கிறது தனியாக. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து நிற்கிறார். நேற்றைய தினம் வந்திருந்தவர், ஆனால் இன்றைக்கு நிற்கிறார் அவர். அப்போ அதனடியால் இன்றைய நாள் நாங்கள் வந்து இன்றைய கொஞ்சமாக வேலை கூட எங்களுக்கு சரியான நெருப்பு வேலை என்று சொல்லலாம். மனம் வந்து வார இன்ஜின் எல்லாம் பிரித்து கொண்டாந்துட்டாங்க. ஏன்டா எல்லாம் அதுக்கேற்ற ஃபுல்லாக பிரிக்கிற வேலையில் தான் இன்ஜின் ஃபுல்லாக வந்தது. அப்போ அதனடியால் எல்லாம் செஞ்சு அப்படியே ஆக்களெல்லாம் அனுப்பிட்டு இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். ஓகே, நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி தான் ஒரு தொழில் ரீதியாக என்னென்னத்தை செய்யலாம்ன்றது வந்து என்னுடைய ஒரு விருப்பம். அது மட்டும் இல்லை, வேலை செய்யக்கூடி நான் ஃபுல்லாக நினைக்கிறது வந்து என்ன தொழில் செய்தாலும் அதுக்கு ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பான முறைக்கு காணணுமென்று தான் நினைக்கிறேன் நான். அது என்ன ஒரு வேலையாக இருந்தாலும். அதே மாதிரி எனக்கு இந்த வேலையில் வந்து பெரிய அளவு ஒரு விருப்பம். நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும், 4 பேருக்கு வந்து வேலை கொடுக்க வேணும், என்னால் 4 பேர் இந்த இடத்துல வந்து வேலை செய்யணுமென்றது மாதிரி சிறிதாகத்தான் துவங்கி இருக்கிறேன். இப்போ இதில் இந்த கடைக்கெலாம் இந்த கடையே எனக்கு வந்து இது போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்குது. ஓகே, ஆனால் அதையும் பெரிய அளவில் கடவுள் எங்களுக்கு கை கொடுப்பார். அதை நிச்சயமாக நாங்கள் பேசுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கடவுள் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்குது. பெரிய அளவில் பெரிய விதமான வேலைகளை எங்களுடைய திறமைகளும் இருக்குது. அதை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அதனடியால் நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக மாட்டோம். இல்லாமல் அவசர வேலையில் வந்து இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த வேலை வந்து இதில் இருக்கிற வேலை வந்து இந்த ப்ராக்கெட் உடைச்சிட்டு அதை உடைச்சி இப்போ பைப் ஆணிகள் மாற்ற வேணும். மற்ற இதில் இப்போ இந்த இன்ஜின் வந்து பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த காவன் தட்டோணுமெண்டபடியால் ஃபுல்லாக எல்லாம் பிரித்து வச்சுக்கிறாக்கு. அதே மாதிரிக்கு அடுத்தது இப்படியே மற்றது இங்கே வந்து கொஞ்சம் மழை வர போகிற மாதிரி இருக்குது. மழை வர மாதிரி தான் ஒரு கிளைமேட் ஒன்று இருக்குது. ஓகே பாருங்கோ, இப்படி மற்றது வந்து புதுசாக வந்து வர காட்டில் போகிறோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுகுமார் அண்ணா தான் வந்து இதில் நிற்கிறார். என்று சொன்னால் அவர் இந்த கடை வந்து துறக்கக்கூடி எல்லாமே வந்து கூட ஜெபம் பண்ணி என்னோட வந்து ஒரு சந்தோஷமாக ஜெபம் பண்ணி போட்டு போயிருந்தவர். நல்ல ஆசீர்வாதம் கிடைக்குமென்றது மாதிரி. ஆனால் அவர் வந்து வீட்டோடைய இப்போ இருக்கிறபடியால் எங்களோட வீடியோவிலும் பார்க்குறவர் கடைக்கு வந்து ஆட்கள் வேணுமென்று சொல்கிறபடியால் ஆளும் வந்தார். எப்படி இருக்க சும்மா வேலை சட்டப்படி என்னென்றால் முன்னரே ஆண்டவனோட கூட இருக்கிறார் என்ற பற்றி தெரிய வருது. இந்த கர்த்தரை நம்பினார் ஒருவனும் கைவிடப்படுவதில்லை அந்த வார்த்தை சொல்லுகிறாரு. என்று கேட்டால் அதே விட நான் பார்க்குறேன், நான் வீடியோக்களையும் பார்க்குறேன், நான் இந்த வேலை கஷ்டத்தை பார்க்குறேன்னா ஒரு இன்ஜின் போனால் 2 இன்ஜின் வருது. மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ நான் நேரடியாக அவனோட ஃபோன் பண்ணி விசாரிக்கிற டைமில் வேலை கூட ஆக்கள் இல்லை, நீ தனியாக கஷ்டப்படுறதை குறித்து எனக்கு சரியான வேதனை. அப்போ அதான் நான் உன்னோட கேட்டுட்டு பார்ப்போம்ட்டு நான் தொடர்ந்து உன்னோட நிற்கக்கூடிய மாதிரி ஒரு பிளானில் வந்திருக்கேன். நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அது சுமனோட தொடர்ந்து நிற்பேன். நான் இடையில கொஞ்சம் வேலை இல்லை, மேசம் வேலை இருந்தபடியாக நான் விட்டுட்டு போயிட்டேன். இப்போ பழையபடி இப்போ சுமனோட வந்து தொடர்ந்து நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த நிறைய வேலையில் வந்திருக்குது. இப்போ கூட ரெண்டு பேர் வந்துட்டு போனவங்க இன்ஜின் அவசரமான இன்ஜின் கொடுக்கணுமென்ட்டு. அப்போ இப்போ காலமாக ஒரு இன்ஜின் பிரித்து வச்சு நாங்கள் இப்போ ஒரு ப்ராக்கெட் ஒட்டி கொண்டு வந்தாங்க, 10 ஒட்டி கொண்டு வந்தாங்க, ராவி கொண்டிருக்கிறேன்.
அதை மற்ற வேலை சின்ன 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 வேலையில் பார்க்க வேண்டி கிடக்குது, செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா எல்லாருக்கும் துதிகான மகிமை எல்லாம் கடவுளுக்கு தான் செலுத்துறேன் என்று கேட்டால் எங்களால் எதுவுமே முடியாது. ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை தாருது. உண்மையிலே எனக்கு விருப்பம் இந்த கடையை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்ண்டு, நல்ல பெரிய இடத்துல நல்ல பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து இன்னும் நிறைய பேர் வேலை செய்யணும், நிறைய இன்ஜினியர் வரணும், நிறைய காரியங்கள் வரணும்னு தான் எனக்கு நல்ல விருப்பம். கடவுள் விருப்பத்தை நிறைவேற்ற தெய்வம் நான் நம்புகிறேன். வேறு என்ன சுமன்? மற்றது வந்து எங்களோட கடையின் அமைப்பை பாருங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து காட்டுறோம் இப்படி இருக்குன்றது. இந்த சும்மா ஒரு சின்ன என்ன சுமன், ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக துவங்கி இருக்கிறோம். ஆனால் கடை சிம்பிளாக தான் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் முழு அம்சமாக அடங்கி இருக்குது. உண்மையிலே வேலை நிறைய வேலை கூட, அது உண்மையிலே அவனான தாக்கு பிடிக்க இல்லாமல் கிடக்குது. எல்லாம் கடவுள்கிட்ட செயல். உண்மையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்ன்ற பற்றி உண்மையிலே தெரிய வந்தாலும் சிறு சின்னக்காமல் ஏதோ செய்யணும், நாங்கள்லாம் செய்யணுமன்றபடியால் பரவாயில்ல என்ன செய்வோம், செய்து முடிப்போம், ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இப்போ பார்க்க போனால் இப்போ ஒவ்வொரு இன்ஜினும் ஒவ்வொரு ஆக்களுக்கு கொண்டு வந்த இன்ஜின், இப்போ காலமாக இது கொண்டு வந்த இன்ஜின் தான் இந்த இது. இப்போ காலை கொஞ்சம் கோழிக்கு போட்டு ஒரு இழுத்து போட்டு சொன்னான் சொன்னான் என்றால் கடைக்காரன் இன்ஜின்காரனுக்கு கேஸ்கெட்டை எரிஞ்சு போட்டுது சொன்னான். அதே மாதிரி கெட்ட கலட்டி பார்க்கும்போது இங்கே கேஸ்கெட் எரிஞ்சிட்டுது. அதே மாதிரி அவன் அந்த கடவுளேருந்து வேலையே நல்ல நுணுக்கமாக பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். அதே மாதிரி சனமும் வந்து நிறைய கஸ்டமரும் வந்து அவனுக்கு கூடுதலாக இருக்குது. அப்போ அந்த ஆள் சொல்லுது, அந்த காலையும் கொண்டு வந்த ஆள் சொல்லுது, நான் நிறைய இடத்துல வேலை செய்திருக்கேன், அதை செய்ய இல்லை. ஆனால் தொடக்க நாளில் இருந்து சுமந்தான் நான் வாரேன், 7 வருஷமாக அந்த இங்கே தான் ஒரே இடத்துல தான் நிற்கிறேன்ட்டு சொல்லி காய்ச்சி கொண்டு வந்தது. அதாவது உண்மையிலே பாருங்கள், இந்த கேஸ் அவர் சொல்லியிருந்தோம் ஸ்டார்ட்டே வேறது இல்லை, கடலில் கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ இங்கே வந்து பார்த்தேன், இழுத்த கம்ப்ரெசர் பிரச்சனை பார்த்தால் இந்த கேஸ்கெட் வந்து எரிஞ்சிட்டுது. அப்போ சொன்னோம் சரி வராது. இப்போ கேஸ்கெட் எரிகிறதுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு போர் வந்து எல்லாம் இது ஃபேஸ் பண்ணணும். அதனடியாக அவர் நாங்கள் போயிட்டு வர சொல்லிட்டோம். இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிக்கு வர சொன்னாங்க. நாளை வேறு நாளைக்கு காலமே சேர்ச்சி இருக்கிறபடியால் எங்களுக்கு 10 மணிக்கு சேர்ச்சி முடியும். அப்போ மத்தியானது பூரா நாங்கள் வெளியில் எடுத்துருந்தாங்க, சேர்ச்சி முடிஞ்சு வந்து செஞ்சு தருவோம்னு சொன்னாங்களோ. ஓகே, அப்படி ஒவ்வொரு இன்ஜினும் வந்து செய்யக்கூடிய இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ காலமாக கலாட்டினது. இதான் இந்த இருப்பு இப்போ கலாட்டியாச்சு. இதில் ஃபுல்லாக பிரிச்சாச்சு. அந்த ஆள் எடுத்து கொஞ்ச நாள் சொல்லி எடுத்தேன்னு எடுத்தேன்னு 10 நாள் எடுத்து பிக்கப் இல்லைன்னு சொல்லி தந்தது. இன்ஜினுக்கு பிக்கப் இல்லைன்னு சொல்லினது. அப்போ சுமன் கலட்டி பார்த்துட்டு சொல்லி போட்டு எல்லாம் உப்பு படிஞ்சிருக்குது, 2 போர் வெட்டி கிடக்குது, ஒரு போர் ஒரு போர் வெட்டி கிடக்கு, ஒரு போர் வெட்டி வெளியிலேருந்து கொண்டு வந்து சாரி பிக்கப் இல்லைன்னு கொண்டு வந்த இன்ஜின் பார்த்தா ஒரு சிலிண்டர் வந்து பிரச்சனை. என்ன ஒரு போர் வெட்டி கிடக்கு, ஒரு போர் வெட்டி கிடக்கு, வெட்டே இல்லை. அப்போ அந்த வழியாக பிக்கப் இல்லை, அதை திருப்பி செய்யணுன்றதுக்காக கொடுத்துட்டு போயிருக்கு. இது நாளைக்கு கொடுக்க வேண்டியது தான். அப்போ நிறைய பார்க்க போனால் தொடர்ந்து வேலை வந்து கொண்டு இருக்குது. எல்லாத்தையும் நாளைக்கு கொடுக்கணும் என்னென்னு கொடுக்குறாரு. என்ன செய்ய கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வோம்மா. சரி, அப்போ நாங்கள் இப்போ வந்து செய்கிற உடனே பார்ப்போம். என்ன இப்போ இது வந்து ஒட்டி கொண்டு வந்தாச்சு. இது இப்போ பரப்புறாங்களாக்கள் இந்த இன்ஜினுக்கு, அதுக்கு இல்லாத கொடுக்க வேணும். மற்ற அதே மாதிரிக்கு யார் அடிச்சுட்டு இருக்கிறது கோலண்டு வருது, இன்ஜின் அடிச்சுட்டு இருக்காங்களா. ரைட்டா, ஓகே. இப்போ நாங்கள் வந்து இது வந்து இந்த இன்ஜின் இது வந்து எல்லாம் பைப் எல்லாம் கரல் கட்டிட்டுது, கரல் ஆகி இந்த புஷ்போட்டில் மாடி கொண்டு இருந்தது, அதெல்லாம் செஞ்சு இப்போ இதுக்கு வந்து புது பைப் ஆணி வந்து மாத்திரம். அப்போ இதுவும் வந்து எங்கள்கிட்ட இல்லை, வெள்ளிரும்பில் வந்து கடைஞ்சி போட்டு அது கூடிய காலம் பாவினா கூடவே இருக்கும். ஆனால் அது வந்து எங்களுக்கு அவசரமான நேரம் முடியாது, லேத்தில் எல்லாம் போய் மினக்கடையிலாது. அப்போ இது வந்து விற்கிது கடையில் இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பைப்பில். இப்போ இதை தான் நாங்கள் வந்து பூட்ட போகிறோம். இதுக்கு வந்து இதோடைய ஆணி, இதுக்கு வர போஸ் பிளாஸ்டிக் இந்த மூடி எல்லாமே இதுக்கு வரும். இப்போ இதுதான் நாங்கள் இதுக்கு வச்சு பூட்ட போகிற ஆணி. இதுக்கு வர பிளாஸ்டிக் புஷ் ஆணி இது. ஏண்டால் இது அவசர இன்ஜின், இப்போ கொடுக்க வேணும்.
இதுக்குள்ள புதுசாக போட்டுவிட்டு போட்டு இதே வந்து இதுதான் பூட்டி கொடுக்குற இன்ஜின் இது இப்போ பூட்டாகணும். அதே மாதிரி இதுகளுக்குள்ள உப்பு வரணும் பெருசாக இருக்காதபடிக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து இந்த சைட் ப்ராக்கெட்டோட வந்து நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். என்ன சொல்கிறது, இப்போ நாங்களும் வந்து செய்கிற வேலைகள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து இப்போ நாளாந்தம் ஒரு வீடியோ எடுக்கணும் போகணுமென்றது வந்து உண்மைக்குமே நினைக்கிறது. அதனடியால் இப்படியான தொழில் வந்து போடுவோம். நாங்கள் நித்தம் வந்து என்ன செய்கிற நாங்கள் என்றது வந்து நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாமே. நாளாந்தம் என்ன செய்கிறோம்னு சொல்லி இது பிறகு பார்த்தா கடலில் போய் ஓடுவோம், போட்டுகள் ஓடி பார்ப்போம், பிள்ளை சரி வந்துச்சுன்னு சொன்னால் லீவுன்றதுக்கு வந்து கிடையாது. அப்படி வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது. நாளாந்தம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கும். இது வந்து நார்மலான ஒரு இதாக இருக்குது. இதை விட இன்னும் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பெரிய அளவில் செய்ய வேணுமென்றது 4 பேருக்கு மறுபடியும் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் என்றதான் என்னுடைய ஒரு கருத்து. ஓகே, அப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டு இப்போ மறுபடியும் நாங்கள் செய்கிற வேலைகளை வந்து பார்த்து கொள்ளலாம். அதுலேயும் வந்து இதில் நாங்கள் ஒட்டை கொடுத்து விட்டது ஒழுங்காக ராவிக்கு கொடுப்போம் இல்லை, எங்களுக்கு தான் இங்கே வேலை வைக்கிற மாதிரி திரும்பவும் அதை ஒரு புளியான முறைக்கு செஞ்சு கிடக்கு. என்ன செய்கிறது, சில கடைக்காரரும் அப்படித்தான் ஒன்றையும் செஞ்சு கொடுக்குறது. ஓகே, அப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் இதுவரை செஞ்சு விட்டு உங்களுக்கு அடுத்த இடத்துல காட்டுறோம் அப்படி என்னென்ன செய்கிறோம்ன்ற ஒவ்வொன்றையுமே பாருங்க. இப்போ வந்து பைப்பை வந்து கொழுகி கொண்டிருக்கிறார். என்ன டைட்டாக கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. வேண்டாது அந்த புஷ் த்ரெட்டுக்கு அங்கால கொஞ்சம் புஷ்ஷுக்கிட்ட போய் டைட் வரும், கொஞ்சம் நார்மலாக. கொஞ்சம் த்ரெட்டை தாண்டி போட்டுதோ? ஆ இல்லை இன்னும் கொஞ்சம் போடுங்க நெட்டை போட்டுங்க அளவோட நிற்குமே கிடக்கு இல்லை நீங்களா? இல்லை உங்களுக்கு அது நான் போட்டாச்சுன்னா கையால் சுட்ட சுவமன்ட்டு போட்டு பிடிக்க அதில் ரெட்டாக திருப்பி போடு சுகமாக இருக்குல்ல. போதே இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டப்படணும் பண்ண கஷ்டப்பட்டால் தானே கொஞ்சம் வேர்க்கும் எங்களுக்கு. இறையிட்ட அப்போ என்ன செய்யுது ட்ரை பண்ணுங்க தட்டி கட்டி நைஸாக இறக்குங்க. டைம் ஆகுது, இன்னும் கார் வரப்புறாங்க. அப்படியே சரி நம்பர் பாருங்க. இப்போ ஆள் வந்து இப்போ ஸ்பின்னரை போட்டு சுழட்டி கொண்டு நிற்கிறார். பைப் சும்மா சூறி கொண்டு வெளியில் வருதா? இந்த மெதட்டை கண்டுபிடிச்சிட்டு என்ன ஏன் பாயுது இப்போ ஸ்பின்னர்? இது அந்த என்ன சொல்லுங்க, நீங்கள் சுற்றுறத பார்க்கலாம ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிடையாது. அப்படி தான் கைக்கு வந்த மாதிரி சுற்ற வேண்டிய உள்ளுக்கிற போனால் சரிதான். அவ்வளோ வேலை செய்ய விருப்பமா? சரியான விருப்பம். ஆ என்னண்டு விளையல விருப்பம் சரியா? ஏன் அப்படி ஒரு விருப்பம்? பாருங்க இப்போ புஸ்கட்டை வந்துட்டுது. இந்த வீடியோ எடுத்து நிற்கிறேன், நீ செய்யலாம் தானே நினைப்பியல். ஆனால் அப்படி இல்லை, நானும் அவர் செய்கிறதையும் காட்டுறேன். அவருக்கும் வந்து ஒரு சில இதெல்லாம் காட்டி கொடுக்கணும். என்ன காட்டி கொடுத்தா நாளைக்கு செய்வார். அப்படி தானே? கிட்ட வரையில் 2 நாள் செல்லு மிரக்கு போடும். பாப்பா என்ன பேர் கிட்ட வர விட்டு விட்டாச்சு. வாங்கோ பூட்டி ஆச்சுது. எது இதெல்லாம் பூட்டி ஆச்சுது. இங்கே ஜோட்டி காற்று டைப் பண்ணி நிற்கிது, கணக்கில் நிற்கிது. டைப்லாம் பூட்டி ஆச்சுது.
கொஞ்சம் ஓயில் கடற்கரை காற்று தானே கொஞ்சம் ஓயில் கொஞ்சம் விட்டேன் சரி போட்டும் போட்டும் நட்டை போட்டும் நட்டை போட்டுனா சரி பேர் இது வந்து இந்த டிப்பிக்கில் ஒன்று வச்சு வேறு சாப்பிடக்கூடாது ஒரு சின்ன ஒரு பேக்கெட் உண்டு அது மாதிரி உள்ள கொஞ்சம் வெயில் விட்டு வர்றதேன்னு விளங்கிட்டு உங்களை பிஸியாக விளையாண்டு உன்னோட இருந்தால் விளங்கத்தானே வேணும் வெங்காயம் ஒன்றும் செய்யல வேறு முடிஞ்சுது ஓகே அது கரண்ட் விடாத வரைக்கும் ஒரு சின்ன டைட் கொடுங்க சின்ன பிளாஸ்டிக் தான் சும்மா சின்ன டைட்டாக ஹை டைட்லாம் விளக்கம் சும்மா சின்ன டைட் கொஞ்சம் விளக்கணும் காங்க ரைட் சக்ஸஸ் ஓகே சரி இன்ஜினுக்கு ஆயில் மாற்றப்படும் கலப்பியாச்சு பதினஞ்சு வந்துருக்கு ஆயில் பழுதா போயில்லேன்னு சும்மா மாற்றி விட்டானே இல்லை இந்த தூரக்கடல் ஓடுற இன்ஜின் அவ்வளோ பழுதண்டு இல்லை நான் மாற்றி விட்றோம் படிக்கட்டுமே ஆமாம் ஓகே இப்போ என்னென்னா பவுடி என்னென்னா ஆளுக்கு ரத்தம் ஏற்ற போகிறோம் O+ ரத்தம் என்ன காணாதுன்னு O+ ரத்தம் ஏற்றினா தான் இறக்கிட்டேன் மிகுந்த ரத்தத்தை எல்லாம் ஃபுல்லாக வேலை செய்யும் அதுதான் சிரிஞ்சோட வந்திருக்கிறேன் ஆமாம் சிரிஞ்சை பார்க்க பயமா கிடக்கு எந்த வேலையை சிரிஞ்சு பார்க்க தெரியுது அதுதான் அதுதான் சரி இப்போ நான் கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நான் ஏற்றுவோம்மா அது என்ன செய்யறிய காத்து பிடிக்குது ரைட் ஓகே என்னென்றால் அடிநோயில் நான் தடுத்து வெளியே எடுத்துக்கிறாங்க ம் அப்படியே ஒளி போடு அப்படி ஆயில் ஆணி தேவையில்லை ஆணி தேவையில்லை கீழே ரைட் என்ன போதும் ஆ ஆ கை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறேன் கிடைக்கு டைட்டாக தான் போகுது டைட்டா ம் போகிறோங்க வார் நம்ம தேங்க வார் நம்பர் இப்போ என்னென்னா ஓய்வு விட்டாச்சு இப்போ என்னென்னா பவடி என்னென்னா எல்லாம் ட்ரைனிங் தான் இப்போ காலை எடுத்த வாக்கில் ஒரு முன்னுக்கு வரையிலாது தான் ஒரே டைமில் உச்சகட்டத்துக்கு போயிடாது தானே கண்டிப்பாக அப்போ அந்த வழியில் இப்போ நான் செய்து கொண்டு இருக்கிறோம் அடுத்தபடியாக முன்னோட நம்பிக்கை ஒன்று இருக்குது நாளைக்கு தச்சம் யார் ஒயில் மாற்றியாச்சு அடுத்த இடம் நட்டை கீழ் நட்டை போட்டு தான் சரி மேலே இறக்கிட்டு ஏஆர் கண்டி அப்படியே வேறு இழுத்துட்டு கொஞ்சம் இருக்கும் வேறு இழுங்க நோயில் வராது அப்படியே அங்கே அது பூட்டணும் இல்லை அப்படி நிற்கிற கொஞ்சம் தண்ணி வருது இன்னும் சொல்லுங்க அது சரி தண்ணி அது அது புது தண்ணி தானே அன்றைக்கு நாங்கள் நைஸை தூக்கினாங்க சின்ன பிள்ளை வாங்கி ஓகே அந்த இதில் முடிஞ்சு கொண்டு வராங்க இன்ஜின் பாருங்க அது வெடி இன்ஜின் தூக்கி கொண்டு போகிறாங்க பாருங்க அவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் பேருமா என்ன சும்மா என்ன இது ஆ பேக்கிங்
ஓகே அவங்களும் பாருங்க வந்து இன்ஜின் ஏற்றி விட்டு போகிறாங்க. அப்போ இதில் இருந்த இன்ஜின் வந்து 3 இருந்தது. இதில் மூண்டும் வேலை முடிஞ்சு 2 கொண்டு போயிட்டாங்க. மற்ற சும்மா இன்ஜின் பூட்ட போகுது. அது பூட்டுறக்கு ரெடியாக எல்லாம் பேக்கில் எல்லாம் விரைஞ்சி கொண்டு நிற்கிறாரு. என்ன மாதிரி இல்லை செய்யக்கூடிய பூட்டுற அந்த அளவுக்கு வேலையில் வளர இல்லை, வளருவோம். இப்போ செய்யக்கூடிய வேலையை ஹெல்ப்பாக செய்து கொண்டு இருப்போம். சும்மா எனக்கு பக்கிங்களை சுரண்டி கொடுக்குறது, காபனில் தட்டி கொடுக்குறது, இப்படியான காரியங்கள், இப்படியான காபனில் தட்டி கொடுக்குறது, லைனில் தட்டி கொடுக்குறது, இப்படியான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ கூட்டுற நேரத்தை கூட்டுவோம் ஆகுதுலாம். எப்படி இருக்கு இப்போ செய்கிற வேலையெல்லாம் எப்படி இருக்கு பார்க்க? யாருக்கு வேறு உலக தெரியல. இல்லை அது சரி இல்லை. இந்த இன்ஜின் இல்லை பிரித்து பூட்டி மலை கொடுத்து பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? சட்டப்படி உண்மையாக நல்ல போகிற நேரம் போகிறது தெரியல. நேரம் போகிறது தெரியல, சத்தியம் நேரம் போகிறது தெரியல. சட்டப்படி இல்லையா? அதான் அது எல்லாம் திறமையாண்டு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் கடவுள கிருபை தான். உண்மையிலே ஜோசுமானுக்கு நான் நடத்துது ஆண்டோட கிருபை தான். இது மற்ற வேலையெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, வேலையும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, வரும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்லா இன்ஜின் வருது, சொல்கிற அளவுக்கு இல்லை. வேலை செய்கிறப்பாக எப்படி இருக்குமே கேட்குறேன். நீங்கள் விளையாடி செய்யறீங்க வேலை, ஆனால் சின்சியராக செய்யறீங்க. அதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். பார்க்க விளையாட்டு தானே மாதிரி இருக்குது, ஆனால் சின்சியர் வேலை இது. அப்போ போய் இப்போ பாருங்க ஆள் வந்து செய்துன்றத வந்து என்ன மாதிரி இப்போ இருக்கு பேக்கிங் சுரண்டு பேக்கிங்லாம் சரியான இறுகிட்டு ஒட்டிட்டு நல்லா கத்தியோட தான் சுரண்டி எடுத்துட்டேன். இங்கெல்லாம் கிடக்கு பேக்கிங் சுரண்ட கிடக்கு. இந்த இது சுரண்டி எடுக்கணும். இங்கே வேறுங்க இந்த நல்லா சுரண்ட கிடக்கு. சுரண்டி எடுத்தா தான் இப்போ போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களோ? இப்போ அப்படி அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு வளர இல்லை. ரெண்டு கூட்டுற முடிவு தான் இருக்கிறீங்களோட கூட்ட வைக்கிற முடிவு தான். கூட்ட வைக்கணும், கூட்டணும் நின்றா குறிப்பிட்ட ஒரு இதில் எல்லாமே வந்து ஒரு ஆசை இருக்கணும். எனக்கு வேலை என்ன இருந்தாலும் ஒரு தொழிலில் ஒரு முயற்சி இருந்தால் தான் அதை வந்து நான் சரியான முறைக்கு இடையில சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் வரையலாக போயிட்டு ஆரம்ப நாட்களிலிருந்து எனக்கு இந்த இதெல்லாம் வேறு இன்ட்ரெஸ்ட் கூட, எனக்கு இந்த வேலை தான் சரியான விருப்பம் கூட. சந்தர்ப்ப சூழ்நிலையால் மேசன் வேலைக்கு போக வேண்டிய ஆயிட்டுது. ஆனால் முறையின்படி தான் இந்த எல்லாம் நிற்பேன். இப்போ நான் என்ன நான் நிற்கிற இடத்துல என்ன தள்ளி விட்டு அது நிற்குது. அப்படிதான் அப்படி இல்லை, இந்த பூட்டுற இடத்துல அது நின்று பூட்டி கொண்டு நிற்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்ததாக இந்த இன்ஜின் தான் இப்போ காவன் எல்லாம் தட்டி பூட்டி ரிங்ஸ்கள் எல்லாம் மாற்றி பூட்டப்புறம் பூட்டுறது தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ சோமேன் நாம் வந்து பெரிய ஹெல்ப்பாக வந்து அதை செஞ்சு கொண்டிருக்கிறார். எல்லா வேலையிலையும் வந்து மனமலாண்டு செய்து கொண்டிருக்குது. என்ன இது பெண்டைக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது. இப்போ கூட்டி ஸ்டார்ட் பண்ணுவோமோ? எல்லாம் கையில் இருக்குது, ஃப்ரிட்ஜை வச்சு கையில் இருக்குங்க பாருங்க. ஆனால் இப்போ காவன் தட்டுறது தான் லேட், கொஞ்சம் உங்களுக்கு வாங்கோ தெரியல. காவன் தட்டு தான் லேட்டு, காவன் தட்டிட்ட மாதிரி தான் கடை வந்து கூட்டி போடலாம். ஓகே, இப்போ அது முடிஞ்சது. இஞ்சால் இருக்கிறது தான் ஒவ்வொண்டா கொடுத்து கொண்டிருக்கணும். இஞ்சால் ஒவ்வொண்டா கொடுத்துருக்கேன். இஞ்சால திரும்ப இந்த இடத்துல திரும்ப ரம்பிடும். ஓகே, இப்படித்தான் வேலைகள் வந்து போய்கொண்டிருக்குது. ஆனால் சும்மா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லாத்துக்கும் இப்போ முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் ஆண்டவர் எடுத்துருவோம். கண்டிப்பாக வச்சு நாளைக்கு என்ன சொன்னால் இப்போ சொல்கிறேன் என்னண்டா, நாளைய தினம் வந்து எங்களை போக இல்லாத நிலைமை 10 மணிக்கு வருவோம், 9:30 வருவோம்ட்டு எல்லாருக்கும் சும்மா சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு வருவோம். 10 மணிக்கு பஸ்ஸுக்கு வா, 11 மணி பஸ்ஸுக்கு வாண்டி இங்கே கடை பூட்டியிருப்போம். நாங்கள் சரி போயிட்டு வந்து என்ன நான் சொல்லி கொண்டு இருந்தேன்னா நாளைக்கு என்ன செய்கிறது, வேலை கூட இருக்குன்னு சொல்லுவோம். பாருங்க அவர் சொல்கிற வசனம் வந்து உண்மையிலே தான். முதலாவது வந்து எங்களுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்படும். அப்போ அது போல் இருக்க நாங்கள் அங்கே போயிட்டு வரும்பொழுது தான் சரியான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்ணை மூடிக்கொண்டு மனம் கொண்டு வேலையை செஞ்சு கொடுக்கலாமே, அப்படிதான். ஓகே ஓகே மக்களை, நாங்கள் வந்து செய்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக நாங்கள் எங்களோட வேலையில் வந்து பயணிப்போம். இந்த வேலைகள் வந்து இப்படித்தான். இது மட்டுமில்லை, கடலில் போவோம். கடலில் போயிட்டும் ஒரு சில வேலைகள் செய்யும் பொழுது எப்படின்றதையும் செய்து காட்டுவோம். சும்மா நாம் வந்து இந்த வேலையை வந்து நானும் வந்து செய்ய வேணும். ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசையோடு வந்து நிற்கிறார். என்னன்னு சொல்லி இந்த வேலை பழக வேணும், சேர்ந்து செய்ய வேணும் என்ற ஒரு எண்ணத்தோடு நிற்கிறார். என்ற கையில் சிவனுக்கு ஹெல்ப்பாக நான் கடைசி வரைக்கும் நிற்கணுன்ற ஒரு ஆசை. ஏதோ நான் தொடர்ந்து நிற்பேன். நாங்கள் தொடர்ந்து கடைசியில் எல்லா சூழ்நிலையும் இனி வர நேரத்தில் என்ன நன்மையோ தீமையோ சிவனுக்கு ஹெல்ப்பாக நிற்கணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது எனக்கு.
பாருங்கள். மற்றது வந்து எங்களோட முகத்தை பார்த்தா தெரியும், மண்ணெண்ணெயிலையும் புகையிலையும் ஃபுல்லாக ஊறி போய் இருக்குது. விழிஞ்சையிலேருந்து இதன் பைக்கில் மண்ணெண்ணெயை கொப்பளிச்சு எடுக்கிறதுன்றது இந்த போரும் இதுகளும் தான் செய்து தேய்ச்சி செஞ்சு கொண்டு கடலில் கொடுக்குறது வேலையில் இப்படி தான் போய்கொண்டிருக்குது. ஓகே மக்களை, மறுபடியும் நாங்கள் கடை பூட்டுற நேரம் பார்ப்போம் என்னென்று. இப்போ வந்து நாங்கள் சின்சியராக இந்த வேலையை வந்து செய்வோம். இன்றைக்கு நாங்கள் வந்து சின்சியராக நின்ற வழியால் தான் இப்போ 3 போட் போகுது தொழிலுக்கு. மனம் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது இன்ஜினும் இஞ்ச கிடக்கு. இப்போ 5:30 வருவாங்க ஏற்றுறதுக்கு. அதுக்கிடையில் இதே நாங்கள் இப்போ செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்ட மாட்டோம். இதை நாங்கள் முடிக்க மாட்டோம். முடிப்போம். காலம் தட்டு தான் லேட். அதுக்காக டவுட் ஆகுறாங்க. என்ன நம்பிக்கையில் சொல்கிறீங்க? என்ன கேட்டால் முடிப்பேன். காலம் தட்டு தான் லேட் ஆகிடும். கைக்கிலாம் இறுகிக்குது. அது காலம் நல்ல நிறைய இருக்குது. எல்லா இன்ஜினை விட இந்த இன்ஜினுக்கு காலம் இறுகிக்கு நிறைய இருக்குது. பாருங்க. அப்போ ஆனால் இதை தட்டுறதான் பிரச்சனை. தட்டி எடுத்து தான் இருந்தால் பூட்டி போடலாம். சரி, லைட்டை போட்டுட்டாலும் பூட்டுவோம். ஓகே, சரி. ஓகே, அப்போ நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு மிச்சத்தை பார்ப்போம். வீட்டை போகிற நேரம் பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ நாங்கள் வந்து பூட்ட போகிற இன்ஜின் வந்து இதுதான். இங்கே பார்க்க இப்படி இருக்குன்னு சொல்லி உள்வளமே சரியான ஒரு ஃபுல்லாக காவன் படிச்சு வேகிற கால் சொன்ன மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ண கொஞ்சம் நல்லா லேட் ஆகும். என்ன அதில் பாருங்க, வேட்டில் அவ்வளோ போராடி கொண்டிருக்கிறார் இந்த இன்ஜினோட இதோட. நானும் காவணும்னு எங்கேயுமே க்ளீனாக வேலை செய்கிறேன். இப்படி தான் இருக்கணும். நல்ல க்ளீனாக இருக்குது வேலை. நல்ல நீட்டாக செஞ்சுருக்குறேன். உண்மைக்குமே பார்க்கவே ஆசையாக இருக்குது. சும்மா நான் பார்த்துட்டு பூட்டை களி போட்டு பூட்டை சொல்லி அதேமாதிரி நான் வந்து போரை வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற காவடியில் நாங்கள் வந்து இப்போ வாங்குகிற காசுக்கு விசுவாசமாக வேலை செய்ய வேணும். நம்பி தவிர போகிறவங்க. அப்போ அதுக்கு வந்து சுத்தமான முறையில் வேலையை வந்து செய்து கொடுக்க வேணும். இந்த பக்கத்தை நான் நின்று செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக ரேடியேட்டர் தண்ணி வேலை செய்கிற இடம். அப்போ இதில் வந்து உப்பு படிஞ்சு அரிசி போடணும். அப்போ அவனுக்கு வந்து எங்கள்கிட்ட காசு தந்து தான் வேலை செய்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து சரியான முறைக்கு நீட்டாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் தான் நாங்கள் வாங்குகிற காசு கூட எங்களுக்கு வந்து ஒரு நிலையாக நிற்கும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து அதை சரியான முறைக்கு செய்து கொடுக்க போகணும். இந்த இன்ஜினை தான் எங்களை கஸ்டமர் இது உடையாமல் இருக்கு. இப்போ வந்து உப்புக்கெல்லாம் செய்ய சட்டுப்பா அடிஞ்சு உப்பு இங்கே உப்பு வந்து கருவாடு போடுறதுக்கு இல்லை. சரியான சட்டுப்பாடு. இப்போ இதில் வந்து சர்மி எங்களுக்கு டீ கொண்டு வந்துருப்பான்னு நினைச்சேன்னா நான் டீ இல்லை சும்மா வந்து காசு வாங்கிட்டு போகிறான். நான் நினைச்சேன் அவள் தான் இப்போ எங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். உப்பு வேணுமே. இப்போ குரலே காட்டாவப்பா. ஐயோ, என்ன காரணம்? குரலே காட்டுறா இல்லை என்ன இருக்கும்? மௌன விரலம் விடிஞ்சா மௌன விரலம்ப்பா இந்த இது வரைக்கும் உண்டால. ஓகே, சரி. அப்போ நாங்கள் வந்து பூட்டுவோம். மற்றது வந்து பூட்டுறதை வந்து நான் காட்டுற போது இல்லை என்ன பொழுது வாட்டிட்டு ஃபுல்லாக வந்து கூட்டுறதோடே நிற்போம். என்ன கேட்டுக்கொண்டு அதனுடைய வீடியோ வந்து நாங்கள் வந்து முடிக்க போகிறோம். ஓகே, நாங்கள் செய்கிற வேலையில் பார்த்துருப்பீங்க. பிரச்சனையை கொண்டு போகிற உடனே பார்த்துருப்பீங்க. இப்படித்தான் வந்து நாடாளுமன்றத்துடைய வேலைகள். இது மட்டும் இல்லை. சரி, நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்னது? இப்போ ஏதோ ஒரு வகத்தால் நான் அந்த நன்மையாக இருக்கிறதா தீமையாக இருக்கிறது? நன்மை தானே. இப்போ பாருங்க, நான் இப்போ சாதாரணமாக நான் விட்டுட்டு போகணுமெண்டா கூடி கடையை பூட்டி போட்டு போகணும். இன்ஜின் அப்போ நான் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தேன். நீங்கள் வந்த அப்புறம் சாப்பிட்றேன் உங்களோட புண்ணியத்தில். அதே பெரிய உண்மையில் தெரியுமோ, நீங்கள் வந்த அப்புறம் உங்களோட புண்ணியத்தில் நான் சாப்பிட்றேன். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அப்படி இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றுக்கு நான் போகலாம். நீங்கள் நிற்கிற அந்த ஒரு நம்பிக்கையிலிருந்து நான் விட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் துணையாள் நான் நிற்கிறீங்களே எனக்கு ஒரு துணையா. அது பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? வேலை பழகி கொண்டிருந்தாலும் பக்கத்துல நின்றால் எங்களுக்கு வந்து உண்மையிலே இன்னொரு எடுத்துக்காரி வந்து சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நான் வேலை பழகிற மாதிரி சொல்லி இல்லை விட இல்லை. எனக்கு அவங்க வேலை செய்கிற மாதிரியே அதுக்கேற்ற காரியங்களை செஞ்சுதான் அந்த தந்துவதான் இருக்கிறான். நான் சொல்லணும் சிலாக்கன்னு சொன்னால் வேலை பழகிறவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறதுன்ற மாதிரி இல்லை. ஆனால் நான் வந்து அப்படி நினைக்கல. நான் வேலை செய்கிற மாதிரியே எனக்கு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். காசு விஷயங்கள் அதனால நல்லா நேர்மையாக தந்து கொண்டிருக்கிறான். உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம். சில வேண்டாம் இப்போ புதுசாக வேலை கொடுப்பான்னு என்ற ஒரு தன்மை ஒன்று இருக்கு. ஆனால் மானப்பத்தர் அப்படி இல்லை. அந்த விஷயத்தை நான் மானுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்தில் அப்படியே இல்லை. இது என்ன இது அப்படி இல்லை. இதை வந்து நீங்கள்
இன்றைக்கு மனுஷனுக்கு வந்து முதல்ல மனச்சாட்சி என்றது வந்து முக்கியம் ஏன்னா அது வந்து முக்கியம். அது மட்டுமன்று இல்லாமல் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சம்பள அடிப்படையில் பார்த்தாலே ஒரு நாளைக்கு என்ன சும்மா நின்றாலே ஒரு 3000 ரூபா 2500 ரூபாய்க்கு வழியால் சம்பளம் பழகினமோ இல்லையோ அன்றைக்கு ஒரு மனச்சாட்சி வேணும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் வயிறு இருக்குதானே கண்டிப்பா அது உடம்பு இருக்கு. உடுப்பு போடணும், அந்த உடுப்பை துவைக்கிறதுக்கு ஒரு ரிங்ஸ் வாங்கணும், சலை போட சோப் வாங்கணும். உங்களே எனக்கு இந்த இஞ்சி வேணும் எனக்கு அது முடியும். இப்படி கதையிலால தான் வந்த பிரச்சனையே. ஓகே ஓகே மக்கள், இப்போ நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம். தவறாகல உன்னைக்கணும் அதெல்லாம் ஜோக். ஓகே என்ன சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் சும்மையாக இதில் வந்து நல்ல சந்தோஷமாக வேலை செஞ்சோன்றிருக்கேன். இந்த வேலையை வந்து இன்றைக்கே சொல்கிறீங்க நான் வந்து லவ் பண்ணுறேன். இன்பம் தூரிய தான் இந்த வேலை. அது வந்து செய்யும் பொழுது பெரிய அளவு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றும் என்றும் தொடரும் எங்கள் வேலை, நாங்கள் நேசித்து கொண்டே இருக்கும் வேலை இதுதான். ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்றோம். இந்த வீடியோ கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் மறுபடியும் வேலை போட்டுறதை பார்த்துக்கொள்கிறோம். பாய்.